ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய். நாம இப்போ தஞ்சாவூர் வரைக்கும் தான் போய்கிட்டு இருக்கோம். தஞ்சாவூர் பெரிய கோயில் கிளம்பிட்டு இருக்கோம். போற வழியில என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கலாம்னு ஆசைப்படுறோம். நம்ம இன்னைக்கு வந்து மினி vlog பார்க்க போறோம். வாங்க போலாம். வாங்க போலாம். இந்த வயல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா க்ரீனாக இருக்குது. இந்த மாதிரி எப்பயாவது அவுட்டிங் போகிறப்ப தான் ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரியான இடங்கள்லாம் எங்களுக்கு பார்க்குற மாதிரி அமையுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த இடத்த பார்க்குறப்பயே. நாம் இப்போ எங்கே வந்துட்டுருக்கோன்னா கீழக்கரை கிட்ட வந்துட்டோம். தஞ்சாவூர் போகிற வழியில் இந்த ஊர் இருக்குது. பார்க்க நல்லா க்ரீனாக இருக்கிறதுனால இந்த கொஞ்சம் நேரம் ஷூட் பண்ணலான்ட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே கிளவுடியா இருக்கு பாருங்க. மழை வந்துடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே போறோம். ஆனால் மழை வர மாதிரியும் இருக்கு, வெயிலாவும் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உடனே வெயிலும் வந்துருச்சு. காலையில 6 மணிக்கெல்லாம் கிளம்பலான்ட்டு ரெடியா இருந்தோம். ஆனால் எங்கள் வீட்டில் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சா, சரி போகிற இடம் மழையா இருக்க போகுது அப்படின்ட்டு ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தாலும் கிளம்பி வரலான்னு பார்த்தா இப்போ பாருங்க எப்படி வெயில் அடிக்குதுன்னு. மிக்ஸ்டாக இருக்குது. மழை பெய்கிற மாதிரியும் இருக்கு, திடீர்னு சன்னியாகவும் இருக்கு. கிளைமேட்டே வெதரே புரிஞ்சிக்க முடியல. அதோட 6 மணி ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் வீட்டில இருந்து ஒரு 8:30க்கு மேலே தான் கிளம்பணும். தஞ்சாவூரை ரீச் பண்ணல, வழியில தான் போயிட்டே இருக்கோம். ரோடை மாறி விட்டுருச்சு. நாங்கள் போக வேண்டிய ரோட்டை மாற்றி விட்டுருச்சு கூகுளை நம்பி வந்து வேற லைன் வந்துட்டோம் பாருங்க. தஞ்சாவூர் நம்ம ரீச் ஆகிட்டோம். அது போகிற வழியில் இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா கீழணைன்னு போட்டிருக்கு. கீழணை பிரிட்ஜுக்கு வந்திருக்கோம். நல்லா இருக்குது இந்த இடம். எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஒன் வே மாதிரி தான் இருக்குது. ஒன்று போகிறவங்களுக்கு மட்டும்தான் போய்கிட்டே இருக்கலாம், திரும்பி வரவங்களுக்கு அங்கே ஸ்டாப் பண்ணி நிற்கணும். அந்த மாதிரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்ல வேளை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே ரீச் ஆகிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் சாப்பிடாம வந்துட்டோம். வழியில் இதுதான் கிடச்சிது. அதனால இந்த கொய்யாக்காய் நல்லா பெருசாக இருக்கா, அதை வாங்கி கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு. இந்த மாமா 1 kg எவ்வளோ? இது 1 kg 120 rupees. 2 தான் நின்றுச்சு. இதாவது பெருசு, இதை விட சின்ன சைஸ் தான் இன்னொரு கொய்யா. இன்னொரு கொய்யாக்கா பாருங்களேன். இது எனக்கு ஒன்று தர. அம்மா இதில் கொட்டையே காணாமா? இருக்கு, கம்மியாக இருக்கானா? கோயிலை ரீச் பண்ணிட்டோம். கோபுரத்தை காமிக்கிறோம் நாங்கள். 2 பேரும் ரொம்ப கூகுளில் சர்ச் பண்ணி ரூட்டை கண்டுபிடிச்சி டேக் டைவர்ஷன்லாம் போய் ஒரு வழியாக கொண்டு வந்து விட்டாங்க. டிரைவிங் இருக்கும் பாருங்க. வீடியோ செப்பல் எங்கம்மா விடணும்? இங்கே தான் எங்கேயாவது ஒரு வாரமாக வச்சுருக்கோம். இன்னும் செப்பல் போட்டு எல்லாம் போகிறாங்க. என்னப்பா கீழே ஃபுல்லாக காய் தான் கிடக்குது போவியா? செம்ம கொடு, போட்டு விடுங்க.
டெம்பிளை ரீச் பண்ணுறதுக்கு 12:30க்கு மேலே ஆயிட்டதுனால எங்களால் சாமி பார்க்கவே முடியல. அதான் நந்தி மண்டபத்தையாவது பார்க்கலான்னு பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. அந்த கொடிமரம்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பார்த்த உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்று அங்கங்கே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க பசங்க. சூப்பராக இருந்துச்சு. க்ரௌடும் நிறையா இருந்தது. நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்களும் அங்கங்கே நந்தி கிட்டலாம் நின்று ஸ்டில்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறவர் பிரகதீஸ்வரர் சிவன் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் எங்களால் பார்க்க முடியல. நந்தியே இவ்வளோ பெருசு இருக்கிறதுனால சிவன் இதை விட ரொம்ப பெருசாக இருப்பார் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் சிவனை பார்க்க முடியல, நந்தியை பார்த்தோம். சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருந்தது. நல்லா அழகான பிளேசஸ் எல்லாமே. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 1 மேலே ஆயிடுச்சு. 1 hour கிட்ட அங்கே இருந்தோம். ஒரு 3 வரைக்குமே இருந்தோம்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம்னா கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வந்திருக்கலாம். 4 தான் திறப்பாங்களாம். டோரே எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். டோரை விட எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. ஸ்டேர்ஸ் மேலெலாம் ஏறி போகிறதுக்கே ஒரு கல்லும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான கல். 1000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்றாங்க. ஆனால் இன்னமும் பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்பவே சூப்பராக புதுசாகவே இருக்குது. அப்படியே கிட்டக்க போய் பார்க்குறப்ப இன்னும் புதுசாகவே தான் தெரியுது கோயில். இது கோயிலை சுற்றி இருக்கிற மண்டபம். அது மழை பெய்யாமல் இருக்கிறதுக்காக மேலே சீலிங்லாம் போட்டிருக்கு. அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. சைட்லலாம் நிறைய தஞ்சாவூர் பெயிண்டிங்லாம் இருக்குது. நிறைய சாமிலாம் வரைஞ்சிருந்தாங்க. இப்போது வரலக்ஷ்மி, வாராகின்னு சொல்லிட்டு நிறைய பிக்சர் இருந்தது. எல்லா இடமுமே சிவலிங்கம் தான் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா அபூர்வமானதாக இருந்துச்சு. இத்தனை வருஷம் நம்ம இங்கே இருக்கிறோம், ஆனால் ஒரு தடவை கூட நாங்கள் போய் பார்க்கலையேன்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப அழகான இடம். கோயிலனா நல்லா சுற்றி பார்த்துட்டு இப்போ தான் வெளியே வந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துருக்கணுன்னு தான் ஆசையாக இருந்துச்சு. ஆனால் இவங்க விடலை, இன்னும் ஒரு இடம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதில் பக்கத்தில் பேலஸ் இருக்குது, சரி அங்கே போகலாம் அப்படின்னு பசங்க சொல்லிட்டு இருந்ததுனால நாங்கள் பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சப்பல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சப்பல்லாம் போடுறதுக்கு இடம் இருக்குது. டோக்கன் வாங்கி ஒரு பேக் இருக்கும், அந்த பேக்குள்ளே சப்பல் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நல்லா தான் பண்ணியிருந்தாங்க.